Hello friends, welcome to Vidya Views. இந்த தீபாவளிக்கு வழக்கமாக செய்கிற பால் பாயசம் பருப்பு பாயசத்தை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு கேரமல் பாயசம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதை செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன். 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காயை தட்டி வச்சிருக்கேன், 10 திராட்சை பழத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். கடாயில் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகின உடனே முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சிடுங்க. அடுத்து நம்ம திராட்சை பழத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திராட்சை பழமும் கலர் மாறி சைஸும் பெருசாயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நாம் எடுத்து வச்சிருந்த சேமியாவையும் ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவையும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ சேமியாவை வறுத்தாச்சு, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நாம் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கிட்டோம். அதே கப்பில் 4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் நான் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா சுண்டி சேமியாவும் ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு தனி பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. நாம் ஏற்கனவே 1 கப் சேமியா எடுத்திருக்கோம். இப்போ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, உங்களுக்கு சர்க்கரை இன்னும் தூக்காதான் வேணும்னா 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். பட் 3/4 கப் கரெக்டாக இருக்கும். எடுத்து பேனில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுடுங்க. இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, கிண்டி விடாதீங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக சர்க்கரை கேரமலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கலர் மாற ஆரம்பிக்கும். அப்போ லைட்டாக கிண்டி விட்டுடுங்க. இதை கரெக்டாக பண்ணுங்கள். ஃபுல் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் முதல் வாட்டி செய்கிறவங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த சக்கரை கிறிஸ்டல்ஸ் தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜையும் தாண்டி தான் நம்ம எடுக்க போகிறோம். இது ஒரு திக் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு யாரும் புதுசாக செய்கிறவங்க பயந்துட வேணாம். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, கிறிஸ்டல்ஸ் எதுவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலவே காய்ச்சின நெய். இதை பற்றின வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நெய்யும் இந்த கேரமலைஸ்டு சுகரையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நெய்யும் கேரமலைஸ்டு சுகரும் நல்லா பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கடாயில் ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியாவோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். இதை ஒரு கையில் நீங்கள் ஊற்றும் போது இன்னொரு கையில் கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இது நீங்கள் கொட்டின உடனே கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடும் இந்த கேரமலைஸ்டு சுகர். அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சிம்மில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுகர் ஹீட்டுக்கு கரைய ஆரம்பிக்கும். என்னடா இது ஒட்டுது கட்டுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் இது சுகர் ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும். இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, திராட்சை பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க.
இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1லேருந்து 2 நிமிஷம் போல் விட்டுடுங்க. அவ்வளோதான், டேஸ்டான கேரமலைஸ்டு சேமியா பாயாசம் ரெடி. ஸோ இந்த தீபாவளிக்கு வழக்கம் போல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயாசம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே டாப்பிங்காக எனக்கு பிடிச்ச மாதிரி முந்திரி அண்ட் திராட்சையை சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.